நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்து வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். The aim is to strengthen and deepen as we see. அமெரிக்காவின் 47வது அதிபராக குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 20ஆம் தேதி பதவியேற்றார். அமெரிக்கா மட்டுமின்றி உலக நாடுகளையே அதிர வைக்கும் பல தடாலடியான உத்தரவுகளை அவர் பிறப்பித்து வருகிறார். ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக நேற்று அவரிடம் பிரதமர் மோடி பேசினார். இது தொடர்பாக மோடி சிறிய அறிக்கையும் வெளியிட்டார். நண்பர் ட்ரம்புடன் பேசியதில் மகிழ்ச்சி. 2வது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதற்கு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தேன். இந்தியா அமெரிக்காவுக்கு பரஸ்பர நன்மை தரும் மற்றும் நம்பகமான கூட்டாண்மைக்கு நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். இரு நாட்டு மக்களின் நலனுக்காகவும் உலகளாவிய அமைதி, செழிப்பு மற்றும் பாதுகாப்புக்காகவும் சேர்ந்து வேலை பார்ப்பது என்று இருவரும் முடிவெடுத்ததாக மோடி சொல்லியிருந்தார். இந்த நிலையில் ட்ரம்ப் மோடி உரையாடல் தொடர்பாக இப்போது வெள்ளை மாளிகையும் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: அதிபர் ட்ரம்பும் இந்திய பிரதமர் மோடியும் தொலைபேசியில் உரையாடினர். இந்தியா அமெரிக்கா இடையே நம்பிக்கையான மற்றும் நியாயமான வர்த்தக உறவு இருக்க வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். அமெரிக்காவின் ஆயுதங்களை இந்தியா அதிகளவில் வாங்க வேண்டியதன் அவசியம் பற்றியும் மோடியிடம் ட்ரம்ப் எடுத்துரைத்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான எல்லா விவகாரங்களிலும் பரஸ்பர ஒத்துழைப்பு இருக்க வேண்டும் என்பதை இரு தலைவர்களும் உறுதி செய்தனர். இந்தோ பசிபிக், மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பாவில் நிலவும் பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்தும் விவாதித்தனர். மோடியின் அமெரிக்க பயணம் குறித்தும் ஆலோசித்தனர் என்று வெள்ளை மாளிகை கூறியது. இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் மோடியின் வாஷிங்டன் விசிட் பற்றியும் ஆலோசித்தும் பிப்ரவரி மாதத்தில் அவர் அமெரிக்கா வருவார். அதேபோல் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பற்றியும் அவர்கள் தொடர்பாக நான் பிறப்பித்த உத்தரவு தொடர்பாகவும் விவாதித்தோம் என்று ட்ரம்ப் கூறினார். ட்ரம்ப் மோடி இடையே ஏற்கனவே உறுதியான நட்பு உள்ளது. ட்ரம்ப் முதல் முறை அதிபராக இருந்தபோது உலக தலைவர்களில் தனக்கு நெருக்கமான நண்பராக மோடியை கை காட்டினார். மோடியும் அவரை மை டியர் ஃப்ரெண்ட் ட்ரம்ப் என்றே எப்போதும் அழைப்பதை வழக்கமாக வைத்துள்ளார். 2வது முறை ட்ரம்ப் அதிபரான பிறகும் இந்த நட்பு தொடரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதை உறுதி செய்வது போல்தான் இப்போது இரு தலைவர்களின் முதல் உரையாடலும் அமைந்துள்ளது. ட்ரம்ப் பதவியேற்பு விழாவின் போதே இந்தியாவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். மற்ற நாட்டு பிரதிநிதிகளுக்கு பின்வரிசையில் இடம் ஒதுக்கியிருந்த நிலையில் மோடியின் தூதுவராக சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல் வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டது. அதேபோல் அண்டை நாடுகள், நேட்டோ நாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு தனது அரசின் முதல் வெளிநாட்டு பேச்சுவார்த்தையை இந்தியாவுடன் தான் நடத்தினார் ட்ரம்ப்.